பொண்ணுங்களா பசங்க கிட்ட எப்படி இருக்கேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அவங்க பொய் தான் சொல்லுவாங்க. சொல்லுடா உனக்காக நான் என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. சின்ன வயசுலயே குடும்பத்துடைய சுமையை சுமந்து பாருங்க. வாழ்க்கை வித்தியாசமா தெரியும். லவ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அரட்டை, சினிமா, ஊர் சுத்துறதுல ஆர்வம் இருக்காது. ஆடம்பரம்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தான் அவன் கண் முன்னாடி நிக்கும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதை பண்றது அவங்களுக்கு எப்பவுமே வெறுப்பாவே இருக்காது. சோறு அடையவே மாட்டாங்க. These responsibility make you mature, not your age. பசங்க ரொம்ப சாதாரணமா சொல்ற பொய்னா எதை சார் சொல்லுவீங்க? சூப்பர். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ற பொய்யை மட்டும் அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கும் அவன் ரூம்ல இருக்கிற கண்ணாடிக்கு மட்டும் தான் தெரியும் அவனுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. அதனால பொண்ணுங்களா பசங்க கிட்ட எப்படி இருக்கேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அவங்க பொய் தான் சொல்லுவாங்க. சொல்லுடா உனக்காக நான் என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. சார் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு? இதெல்லாம் எனக்கு எப்பதான் தீரும்? கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போறாருன்னா ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவாரு. அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க யாரு, உங்க பலம் என்ன, நீங்க ஜெயிச்சா யாரு சந்தோஷப்படுவாங்க, யாரு பொறாமப்படுவாங்கன்னு ஒரு படத்தையே போட்டு காட்டிடுவாரு. இந்த ஸ்டேஜ் தான் வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு கத்து கொடுக்கும். இந்த டாஸ்கை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க எதை வேணாலும் ஈஸியா ஃபேஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்க சப்போர்ட், பெட்டர் ஆயில், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. என்னடா இது என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்துறாருன்னு அர்த்தம். சார் நான் மதிக்கிற பலர் என்ன மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஏன்? உங்களை மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும் மதிக்காதவங்கள மியூட்லயும் போட்டுட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப கியூட் ஆயிடும். உங்களை மதிக்காதவங்களை நினைச்சு கவலைப்பட்டு உங்களை மதிச்சு கூட இருக்கிறவங்களை விட்டுறாதீங்க. இழந்ததெல்லாம் அனுபவம், இருக்கிறதெல்லாம் அடித்தளம். இந்த வாழ்க்கை ஒரு வழி பாதை, யூ டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சோ முன்னோக்கி போவோம். Life moves only forward. Something precious is waiting for you. Trust the journey. சின்ன வயசுலயே குடும்பத்துடைய சுமையை சுமந்து பாருங்க. வாழ்க்கை வித்தியாசமா தெரியும். லவ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அரட்டை, சினிமா, ஊர் சுத்துறதுல ஆர்வம் இருக்காது. ஆடம்பரம்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தான் அவன் கண் முன்னாடி நிக்கும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதை பண்றது அவங்களுக்கு எப்பவுமே வெறுப்பாவே இருக்காது. சோறு அடையவே மாட்டாங்க. These responsibility make you mature, not your age. பசங்க ரொம்ப சாதாரணமா சொல்ற பொய்னா எதை சார் சொல்லுவீங்க? சூப்பர். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ற பொய்யை மட்டும் அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கும் அவன் ரூம்ல இருக்கிற கண்ணாடிக்கு மட்டும் தான் தெரியும் அவனுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. அதனால பொண்ணுங்களா பசங்க கிட்ட எப்படி இருக்கேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அவங்க பொய் தான் சொல்லுவாங்க. சொல்லுடா உனக்காக நான் என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. சார் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு? இதெல்லாம் எனக்கு எப்பதான் தீரும்? கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போறாருன்னா ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவாரு. அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க யாரு, உங்க பலம் என்ன, நீங்க ஜெயிச்சா யாரு சந்தோஷப்படுவாங்க, யாரு பொறாமப்படுவாங்கன்னு ஒரு படத்தையே போட்டு காட்டிடுவாரு. இந்த ஸ்டேஜ் தான் வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு கத்து கொடுக்கும்.